நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? நீங்க உங்கள அக்கறையா கவனிச்சுக்கிறீங்களா? உடனே எல்லாரும் எஸ் தான் சொல்லுவீங்க. நான் நல்லா சாப்பிடுறேன், நல்லா தூங்குறேன் அப்படிங்கிற மாரி. நான் பேச போறது அதையும் தாண்டுன பல விஷயங்கள். நான் ஜெயஸ்ரீ. ஐ எம் எ எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். எல்லாருமே கொஞ்சம் நாளாக ஒரு விஷயத்துல கவனிக்க மறந்துருவாங்க. என்ன அப்படின்னா, தான் மேல தான் காட்டுற அக்கறை அப்படிங்கிற ஒரு விஷயத்த. எப்போதும் சொல்ற விஷயம் என்னன்னா, மத்தவங்கள நம்ம கவனிக்கணும். மத்தவங்க மேல அக்கறை காட்டணும் அப்படிங்கிற விஷயம் தான். தான் மேல அக்கறை காட்டுறது சுயநலம் அப்படிங்கிற மாதிரி நெறைய பேர் மனசுல பதிஞ்சு போயிருக்கிறதுனால, நெறைய பேர் செய்ற விஷயம் என்னன்னா, தான் மேல காட்டுற அக்கறைய குறைச்சிடுறது தான். அதாவது பிசிக்கல் ரெஸ்ட் மட்டும் இல்ல, மென்டலி நீங்க டிஸ்டர்ப் ஆயிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்திலயும் நீங்க வேலை செய்யாம இருக்கீங்களா? உடம்பு முடியலனாலும் நீங்க வேலை செய்யாம இருக்கீங்களா? ஸோ எந்த விதத்திலயும் உங்கள பத்தி நீங்க கவனிக்காம, எப்போதும் மத்தவங்க, மத்த வீட்டு வேலைகள் அப்படின்னு எந்நேரமும் கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஒன் பார்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் அன்அட்டெண்டட். அது உங்கள நீங்க நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, "நான் எப்படி மத்தவங்கள நானு கவனிக்காம இருக்க முடியும்? நான் என்னைய கவனிச்சுட்டா மத்தவங்கள கவனிக்க முடியாம போயிடுமே!" அப்படின்னு. இது அப்படி கிடையாது. மத்தவங்கள கவனிக்கிறப்போ, நீங்க உங்களையும் கவனிக்கணுங்கிறது கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். நான் அவங்க கிட்ட கேட்டேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு சொன்னா, நீங்க இல்ல, இல்ல கண்டிப்பா வேலை செய்யணும்னு சொல்வீங்களா? மனசு சரியில்ல அப்படின்னா, அதனால என்ன? பரவால்ல நீங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யின்னு சொல்வீங்களா? அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "இல்ல, இல்ல நான் அப்படி சொல்ல மாட்டேன்" அப்படின்னு. "அப்புறம் ஏன் நீங்க உங்களுகிட்ட அத சொல்லிக்கிறீங்க?" அப்படின்னு கேட்டேன். அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஸோ அதான் விஷயம். மத்தவங்க மேல காட்டுற அக்கறைய நம்ம கிட்ட காட்டுறதுக்கு மறந்துடுறோம். ஏன்னா அது நெறைய பேருக்கு அது சுயநலம் அப்படின்னு மனசுல நெனச்சுட்டு இருக்கிறதுனால தான். ஏன்னா, நாளடைவுல நம்ம மேல அக்கறை காட்டலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மை நாமே நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசுல அந்த எமோஷனல் கனெக்ஷன் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும். மெஷின் மாதிரி நம்ம ஆக ஆரம்பிச்சுடுவோம். சந்தோஷம், வருத்தம், துக்கம்ங்கிற அந்த உணர்வுகள்லாம் இல்லாம, ஒரு ஃப்ளாட்டா உணர்வுகளே இல்லாம மனசு மாறி போறக்கூடிய அபாயம் கூட உண்டு. அதனால தான் எமோஷனல் கனெக்ஷன் நம்ம கூட இருக்கணும். செல்ஃப் கனெக்ஷன் அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கணுங்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் என்ன மாரி ஃபீல் பண்றேங்கிற அந்த கவனமும் இருக்கணும். நான் என்ன மாதிரி இருக்கிறேங்கிறதுலயும் நம்மளுக்கு கவனம் இருக்கணும். அதே மாரி இன்னொரு விஷயம். சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன விஷயம் தப்பா போயிடுச்சு. அப்ப நீங்க உடனே என்ன சொல்லுவீங்க? "சரி, சரி பரவால்ல. இதுதானே விட்டுறலாம். பரவால்ல. அதுக்காக ரொம்ப கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லுவீங்க உங்க வீட்ல இருக்கவங்கட்ட. இல்ல வெளி இடமா இருந்தாலும் சரி. ஆனா அதே தப்ப நீங்க பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க உங்ககிட்ட அதே மாரி சொல்லுவீங்களா? சரி, சரி பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. உங்கள நீங்களே ரொம்ப அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணிக்குவீங்க. நான் ஏன் இப்படி பண்ணேன்? இத கூட என்னால சரியா செய்ய முடியலையேன்னு, திருப்பி திருப்பி நீங்க உங்களையே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. நாளடைவுல இந்த செல்ஃப் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறதுலயே உங்க மனசு ஊறி போயிடும். ஸோ ஒருத்தங்கள எந்நேரமும் கவனிக்கவும் இல்லாம, எந்நேரமும் ஒருத்தங்கள திட்டிட்டும் இருந்தா, அது எந்த மாதிரி இருக்கும்? உங்க வீட்ல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய நீங்க கவனிக்கிறதும் கிடையாது. இல்ல அது எந்நேரமும் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னா, அந்த குழந்தை உங்ககிட்ட பாசமா இருக்குமா? நீங்க சொல்ற விஷயங்களுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமா? இருக்காது இல்லையா? அதே மாரி தான் உங்களுடைய மனசும். உங்களுடைய மனச எந்நேரமும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு, அத கவனிக்காம அன்அட்டெண்டடா நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் கனெக்ஷன் அப்படிங்கிறது கம்மியாயிடும். அப்போ மனசுக்குள்ளார சந்தோஷம், சந்தோஷம், ஒரு அ நிம்மதி இதெல்லாம் இல்லாம போயிடும். எந்நேரமும் ஒரு ஃப்ளாட்டான மனநிலையிலே இருக்கிற மாதிரி இருக்கும். எந்தவித உணர்வுகளும் இல்லாம, மெஷின் மாதிரியான சிச்சுவேஷன நோக்கி நம்ம மனசு நகர ஆரம்பிக்கும். ஸோ, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம செல்ஃப் கனெக்ஷனோட இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, டெய்லி காலையில எந்திரிக்கிறப்போ, நீங்க என்ன மாரி எந்திரிக்கிறீங்கன்னு பாருங்களேன். நீங்க டெய்லி காலைல எந்திரிக்கிறப்போ, என்ன உணர்வோட எந்திரிக்கிறீங்க? என்ன மாரி தாட்ஸோட எந்திரிக்கிறீங்கன்னு பாருங்க. எப்போதும் எந்திரிக்கிறப்பயே இந்த வேலை, அந்த வேலை நெனச்சு எந்திரிக்கிறீங்களா? இல்ல எதையாவது வேற ஏதாவது நெனச்சு கவலைப்பட்டு எந்திரிக்கிறீங்களா? எப்படி எந்திரிக்கிறீங்கன்னு பாருங்க. நாளையிலருந்து காலைல எந்திரிக்கிறப்போ, நான் இன்னைக்கு நாள் பூரா நிம்மதியா இருப்பேன். நாள் பூரா சந்தோஷமா இருப்பேன். அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு எந்திரிங்க. அதே மாதிரி நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் எந்த மாரி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறதையும் எழுதுங்க. அதே மாதிரி இன்னைக்கு என்னைய நானு எவ்வளோ தூரம் அக்கறையா கவனிச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் எழுதுங்க. ஸோ உங்களுடைய மன ஆரோக்கியமா இருக்கட்டும், உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கட்டும் 2ம் தேவை இல்லையா? ஸோ அதுக்கு நீங்க எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் குடுத்து உங்கள நீங்களே கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னு டெய்லி எழுத ஆரம்பிங்க. அதே மாதிரி 10 மினிட்ஸ் உங்களுக்காகன்னு ஸ்பேர் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு புடிச்ச விஷயங்களே செய்ய ஆரம்பிங்க. ஒரு காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, டீ குடிக்கிறதா இருந்தாலும் சரி, நிறுத்தி நிதானமா ரசிச்சு குடிக்க ஆரம்பிங்க.
அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? உங்களுக்கு புடிச்ச புக்க படிக்கணுமா? ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்குன்னு செய்ய ஆரம்பிங்க. நான் சொல்ல இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்க மனசு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். ஸோ, நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, மத்தவங்களையும் சந்தோஷமா நீங்க கவனிச்சுப்பீங்க. ஏன் அப்படின்னா, உங்க மனசுல எப்போதுமே ஒரு எம்ப்டினஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எந்நேரமும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னா, மத்தவங்கள சந்தோஷமா கவனிக்க முடியாது. ஏன்னா, யூ கேனாட் போர் ஃப்ரம் அன் எம்ப்டி கப். ஏன்னா, உங்ககிட்ட என்ன இருக்கோ அத தானே மத்தவங்ககிட்ட குடுக்க முடியும். உங்க மனசு சந்தோஷமாவும், ஒரு நிம்மதியாவும் இருந்ததுன்னா, அதே சந்தோஷத்த மத்தவங்கூட நீங்க ஷேர் பண்ண முடியும். அதனால, உங்கள கவனிக்கிறது அப்படிங்கிறது சுயநலம் கிடையாது. அது மத்தவங்கள இன்னும் நீங்க நல்லா கவனிக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அதனால நாளையிலிருந்து உங்களுக்கு மீ டைம்னு ஒண்ணு ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் உங்களுக்காக ஸ்பேர் பண்ணுங்க. நாளையிலிருந்து உங்களுக்காக ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பேர் பண்ணி, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள செய்யுங்க. காலையில எந்திரிக்கிறப்போ, நான் நாள் பூரா இந்த மனநிலையில இருக்க போறேன். அப்படின்னு இன்டென்ஷன் செட் பண்ணிட்டு எந்திரிங்க. நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நான் எந்த அளவுக்கு என்னைய நான் கவனிச்சுக்கிட்டேங்கிறதையும் எழுதுங்க. இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரப்போ, உங்க மனசு நிம்மதியாவும், சந்தோஷமாவும் இருக்க ஆரம்பிக்கும். ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ கீழ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.